சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்திருந்தார்கள். அஸ்மா பின்த் அபீபக்கர் இருக்கிறாங்க, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. இவங்க யாருன்னா அஸ்மா பின்த் உமைஸ். அந்த அஸ்மா பின்த் உமைஸை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்திருந்தார்கள். போனா வீட்டுக்கு திடீர்னு போறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்ததோட கடும் கோபம் வந்துருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்து என்ன செய்றாங்கன்னா, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இப்படி நான் போனேன் வீட்டுக்கு, அவங்க ஒரு அந்நியான் வந்திருக்கிறாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இருந்தாலும் நான் அவர்களை சந்தேகப்படவில்லை அதையும் சேர்த்து சொல்றாங்க. நான் போனேன், அவங்க இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க மேல எனக்கு இந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அந்த செய்தியை பார்த்த அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதோட அல்லாஹு தஆலா அஸ்மா பின்த் உமைஸை நிரபராதி ஆக்கி விட்டான். மறுமையில தான் குற்றவாளி நிரபராதி தண்டனையெல்லாம், உலகத்திலையும் பார்ப்பதற்கு வெளிப்படைக்கு குற்றவாளி நிரபராதின்னு இருக்குதா இல்லையா? கணவன் இப்படி பார்க்கிறாரு, பார்த்துட்டு எனக்கு சந்தேகமா இருக்கிறாரு என்று சொல்றாரு. சொல்லிட்டு அவ்வளவுதான். ஏன் நீ ஏன் அந்த வேலையை செஞ்ச, இந்த மாதிரி ஆயிரும்ல. ஆனா அபூபக்கர் என்ன சொல்றாங்கன்னா, நான் கண்டது உண்மை, பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனாலும் எனக்கு அது பிடிக்கல, என்னுடைய மனைவியை நான் சந்தேகப்படவில்லை. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் அஸ்மா பின்த் உமைஸை நிரபராதியாக்கி விட்டான், பிரச்சனை இல்லை. ஆனால் மிம்பருக்கு ஏறுறாங்க ரசூலுல்லாஹ், உடனடியா மிம்பருக்கு ஏறுறாங்க. பாருங்க, ஒரு குடும்ப பிரச்சனை தான். மிம்பருக்கு ஏறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில பேசுறாங்க, எந்த ஒரு பெண்மணியும் இந்த நாளைக்கு பிறகு எந்த ஒரு ஆணும் தனிமையில் இருக்கிற எந்த பெண்ணிடத்திலும் செல்ல வேண்டாம். எந்த அவங்களோட கூட இன்னொரு ஆணோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ இருந்தாலே தவிர, தனிமையில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாளா அவகிட்ட போவாதீங்க, இது தடை செய்யப்படுகிற வெளிப்படை தடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணி அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.